மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் திபெத் எல்லை பகுதியில் ராகவா மாவட்டம் ஓடோகோசி நதி பனிப்பாறை உடைந்து ஐஸ்ராக் அவலாஞ்ச் அந்த நதியில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் ஏராளமானோர் காணாமல் போயிருக்கிறார்கள். இதில் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 57 பேருக்கு மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பது மிகுந்த பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கைலாஸ் மானசரோவருக்கு ஆன்மீகம் பயணம் சென்றவர்களுடைய நிலையும் என்னவென்று தெரியவில்லை என்ற பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் உயிரிழந்தவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை போர்க்கால அடிப்படையில் மீட்டு தாயகம் கொண்டு வருவதற்கு இந்த அரசு உறுதியான வேகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை இந்த அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன்.